5. விடியற்கால விளப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஏசாயா 58:8. 6. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17. 7. நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். 1 பேதுரு 2:13. 9. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஏசாயா 29:14. 10. நான் உன்னில் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். வெளிப்படுத்தல் 3:9 பின்பகுதி. 10. 11. அப்படியே அவர் உம்மை நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி குளுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். யோபு 36:16. 11. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, நான் இனி உங்களை புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், அதனால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். யோவேல் 2:19. 12. இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். 1 ராஜாக்கள் 6:13. தேங்க்யூ.